ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக எச்சரிக்கை விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்கிறேன். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு பழமொழியை எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டிருக்கும். அதுபோல் தை மாதம் ஒரு பயங்கரமான சிறப்புகளை கொண்ட மாதம். தையில் தமிழர்களுடைய திருநாளான பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பான முறையில் கொண்டாடப்படும். தை 1 பொங்கல் பண்டிகை, தை 2 மாட்டுப் பொங்கல், தை 3 காணும் பொங்கல், இந்த மாதிரி தையில் சிறப்பு தினங்கள் நிறையவே இருக்குது. தையில் ஒரு ஸ்பெஷல் விசேஷம் என்னன்னா, முருகனுக்கு உகந்த பூசமானது வரும். தையில் வரக்கூடிய பூசம் தான் தைப்பூசம் என்று அழைக்கப்படும். இந்த தைப்பூசத்தன்னைக்கு எல்லா முருகன் கோவில்கள்லையும் சூப்பராக பூஜைகள் நடக்கும். ஸோ தைப்பூசங்கிறது ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது. இந்த ஆண்டுக்கான தைப்பூசம் கரெக்டாக பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தை 18ஆம் நாள் தையுடைய பௌர்ணமி நிறைஞ்சு வரக்கூடிய நாளில் வருகிறது. இந்த நாளில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இந்த வீடியோவில் நாம் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா, மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான தைப்பூச பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பேட்டையில் முருகன் எப்படி உத்தரவு கொடுத்து சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரோ, அப்படி அவருடைய நட்சத்திரத்தில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு இந்த தைப்பூசம் ஒரு சாதாரண நாள் கிடையாது. இந்த தைப்பூசத்தில் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அது என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தைப்பூசத்தில் இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும். அதனால் அந்த பரிகாரத்தை டீட்டெயில்டாக தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை முதல்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு மனதிலையும் இன்று ஆறாத வடுவாக ஆறாத ரணமாக இருப்பது கடன் பிரச்சனை தான். கடனில்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, கடனில்லாத வாழ்க்கை, கஷ்டமில்லாத வாழ்க்கை, கடனில்லாத வாழ்க்கை, கலவரம் இல்லாத வாழ்க்கை, கடனில்லாத வாழ்க்கை, கம்பீரமான வாழ்க்கை. கடன் இருக்கும்போது தலை குனிந்து தான் நடப்போம். யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்கவில்லை. ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய திகிரியும் நம்மிடத்தில் கடன் இல்லைனா இருக்கோ. முதல்ல கடன் இல்லைனா இரவில் நிம்மதியான தூக்கத்தை பெறுவோம். இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கடனை அடைக்க வேண்டும் என்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் முழுசாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடனுக்கு காரணமாக இருப்பது செவ்வாய் பகவான். இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து தைப்பூச திருநாளும் வந்திருக்கு. இந்த நாளை தவற விடலாமா? கண்டிப்பாக தவற விடக்கூடாது. நீங்கள் கோவிலுக்கு சென்றாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் முருகனை நினைத்து இந்த நாளில் கண்டிப்பாக செய்திடணும். காலத்திற்கும் கஷ்டம் இல்லாமல் கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். நீங்கள் செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்குங்க. இது தைப்பூசத்தில் முருகன் நினைத்து செய்யக்கூடிய பரிகாரம். முருகன் என்றாலே 6 முகன், 6 நட்சத்திரங்களை கொண்ட கோலம், 6 விளக்கு, அறுபடை வீடு, இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம். இதில் பொதுப்படையாக இருப்பது 6 1 நாணயங்களை இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளணும். செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்பு நிறம், புது துணியாக இருக்க வேண்டும், காட்டன் துணியாக இருக்க வேண்டும். சதுர வடிவில் ஒரு துணியை எடுத்துக்கணும். நீங்கள் ஜாக்கெட் பிட் இருந்தால் அதில் கூட வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஜாக்கெட் பிட் காட்டனில் இல்லை என்றால் லைனிங் துணி கூட வெட்டி எடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் பயன்படுத்தாத புது துணியாக இருக்க வேண்டும். அந்த புது துணியை ஒரு முறை தண்ணீரில் போட்டு நினைத்து காய வைத்து பரிகாரத்திற்கு பயன்படுத்தணும். அவ்வளவுதான். ஸோ தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமான் முன்பு நீங்கள் இதை செய்ய வேண்டும். வீட்டில் இருந்தாலும் சரி, கோவிலில் இருந்தாலும் சரி, உங்கள் முன்பு ஒரு முருகர் படம், முருகர் சிலை, வேல் எது இருந்தாலும் சரிதான். அந்த இடத்துல அமர்ந்து 6 1 சிவப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டு கட்டி கொள்ளுங்க. கண்களை மூடி, முருகா என்னுடைய கடனை எல்லாம் குறைத்துவிடு, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை இருந்தாலும் வைக்கலாம், தவறு கிடையாது. அந்த 6 1 அந்த துணியில் வைத்து முடிந்து உங்கள் கையில் வைத்து கொள்ளுங்க. முருகனை நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யுங்க. பிரார்த்தனை முடித்து விட்டு அந்த முடிச்சை நீங்கள் வீட்டில் இருந்தால் பூஜையில் வைத்து விடுங்க.
நீங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேறிய பின்பு இதை முருகன் கோவில் உண்டியில் செலுத்துவதாக வேண்டிக் கொள்ளுங்க. வேண்டுதல் பழித்தவுடன் உங்களுக்கு எந்த முருகன் கோவிலுக்கு செல்ல முடியுமோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெருவில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்லுங்க, சரிதா? அல்லது பிரபலமான முருகன் கோவிலுக்கு சென்று இந்த காணிக்கை செலுத்தினாலும் சரிதா. முருகனை நினைத்து இந்த வேண்டுதலை வைத்து ₹6 சிவப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டு விட்டால் அந்த முடிச்சு அந்த முருகப்பெருமான் உண்டியில் சேர வேண்டும். அதற்கான வேலைகள் கடகடவென நடக்கும். உங்கள் பிரார்த்தனைகளை முருகன் பார்த்து கொள்வார். இந்த முடிச்சு எப்படியாவது முருகன் கோவில் உண்டியில் சேர வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் நோக்கமாக இருக்கும். அப்போது நீங்கள் வைத்த வேண்டுதல் சீக்கிரம் பழிப்பதற்கு உண்டான அத்தனை வேலைகளும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அவ்வளவோ சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. ஸோ நீங்கள் கோவிலில் இருந்தால் முடிச்சு அப்படியே பேக்கில் வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டு பூஜையில் வைங்க, தவறு கிடையாது. நம்பிக்கை இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க இதை செய்து பலன் பெறுங்க. இது எளிய பரிகாரம், முருக பக்தர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பரிகாரம். அதனால் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பரிகாரத்தை செய்து பயன்படுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு தைப்பூசத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ இந்த தைப்பூசத்துலேருந்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. எல்லாருமே எல்லாம் பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நீங்கள் நீதி கிடைக்கி வர ஓய மாட்டீங்க. சூரிய, புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தைப்பூசம், தை பௌர்ணமி பிறப்பதால் உங்களுடைய ஆளுமை திறன், நிர்வாக திறமையானது அதிகரிக்கும். பிரபலங்கள் மற்றும் உயர் பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும். கடினமான காரியங்களை எளிதாக முடித்து காட்டுற அளவுக்கு சக்தி உண்டாகும். பணப்புழக்கம் அதிகமாகும். மகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பள்ளி நல்ல குடும்பத்திலிருந்து வரன் அமையும். மகனுக்கு அதிக சம்பளத்தோடு புது வேலை கிடைக்கும். புதிய வீடு கட்ட முடிவு செய்வீங்க. கௌரவ பதவி, புது பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அரசால் அனுகூலமானது உங்களுக்கு உண்டாகும். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசியிலே இந்த தைப்பூசம் பிறக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தணும். அவ்வப்போது வீண் டென்ஷன், தலை சுற்றுறது, மன அமைதியின்மை, முன்கோபம் வந்து நீங்கிறது இதெல்லாம் இருக்கும். சக்கரை கொழுப்பு அளவை பரிசோதித்து கொள்வது நல்லது. அப்புறம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீங்க. அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் வந்து நடந்து களைக்கட்டும். இளைய சகோதரர்கள் வகையில் அனுகூலமானது உண்டாகும். அதுவும் அரசாங்க விஷயம் சாதகமாக இந்த தைப்பூசத்தில் முடியும். அதுவும் குரு உங்கள் ராசிக்கு 12ல் மறைவதால் வீண் விரயம், ஏமாற்றம், தூக்கமின்மை, செலவுகள் வந்து செல்லும். ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். திடீர் பயணங்கள் கூட அதிகரிக்கும். அப்புறம் இந்த பௌர்ணமி தைப்பூசத்தில் முழுக்க ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் கடினமான காரியங்களையும் சர்வ சாதாரணமாக செய்து முடிக்க முடியும். உங்களுடைய நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். தொழிலதிபர்கள், ஆன்மீக பெரியோர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். சிலர்லாம் சொந்தமாக தொழில் செய்ய தொடங்குவீங்க. சிலர் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலோடு வேறு சில வியாபாரமும் தொடங்க வாய்ப்பானது உண்டாகும். அப்புறம் கேது 4வது வீட்டில் நிற்பதால் தன்னம்பிக்கை குறைந்தாலும் ஜெயித்து காட்டுவீங்க. தாய்வழி சொத்துக்களில் சிக்கல்கள் வரக்கூடும். வீடு வாங்குவது, கட்டுவது கொஞ்சம் இழுபறியாக முடியும். எந்த சொத்து வாங்கினாலும் தாய் பத்திரத்தை சரிபார்ப்பது நல்லது. வீடு மாற வேண்டிய சூழல் உருவாகும். சிலர் இருக்கக்கூடிய ஊரில் இருந்து மாநிலத்திற்கு வேறு ஊர், மாநிலம் செல்ல வேண்டிய அமைப்பு உண்டாகும். இந்த தைப்பூசம் முழுக்க சனி பகவான் ராசிக்கு 9ல் இருப்பதால் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீங்க. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். சுப நிகழ்ச்சிகள், பொது விழாக்கள், முதல் மரியாதை கிடைக்கும். புதிய வீடு கூட வாங்குவீங்க. வியாபாரம் மெயினாக வந்து சூடு பிடிக்கும். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க. புதிய முதலீடுகள் செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பங்குதாரர்கள் வகையில் பணிந்து வருவீங்க. அறிவுபூர்வமாக சிந்திப்பதோடு சந்தை நிலவரத்தை அறிந்து சில முக்கிய முடிவு எடுக்கணும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இயக்கம், சங்கம் நடத்தக்கூடிய விழாக்கள், போராட்டங்கள் முன்னிலையில் வகிக்கும். கட்டுமான பொருட்கள், மெட்ரோ, கெமிக்கல், போர்டிங், லாட்ஜிங் வகைகளில் லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். சிலர்லாம் புதிய கிளைகள் தொடங்கவும் வாய்ப்பு இருக்கும். அப்புறம் இந்த தைப்பூசத்தில் குரு சாதகமாக இல்லாததால் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளால் ஒதுக்கப்படுகிறோமோ என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். சக ஊழியர்கள் ஒரு சிலர் இரட்டை வேடம் போடுவதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. அதுவும் பூசம் பௌர்ணமியிலிருந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டாகும். மொத்தத்தில் இந்த பூசம் உங்களை கடினமாக உழைக்க வைத்து தன்னம்பிக்கையால் தலை நிமிர செய்யும்.
அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. ஸோ இதுதாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.